மார்ச் 4 புதன்கிழமை அன்று ஹோலி பண்டிகை அன்று நம் மனதில் உள்ள தீய எண்ணங்களை அழிக்கக்கூடிய நாள். ஹோலி பண்டிகை உருவான கதை. அசுரர்களில் ஒருவரான இரணியகசிபு பிரம்மதேவனை வேண்டி கடும் தவத்தில் சிக்கலான ஒரு வரம் கேட்டார். அதாவது, பகலிலும் இரவிலும் என்னை கொல்ல கூடாது, வீட்டிலும் வெளியிலும் எந்த ஆயுதத்தாலும் கொல்லக்கூடாது என பல விதிகளுடன் சிக்கலான ஒரு வரத்தை கேட்டார். பிரம்மதேவனும் அந்த வரத்தை இரணியகசிப்புக்கு கொடுத்தார். அப்படி ஒரு வரத்தை பெற்ற இரணியகசிபு தன்னையே இறைவனாக பிரகடனப்படுத்தி கொண்டான். அனைவரும் தன்னை மட்டும்தான் வணங்க வேண்டும் என எல்லோரிடமும் கட்டளையிட்டான். மண்ணையும் விண்ணையும் தனக்கு கீழ் கொண்டு வந்தான். அப்படி இருக்க அவனின் மகனான பிரகலாதன் தீவிர விஷ்ணு பக்தனாக இருந்தான். பிரகலாதனை கொல்ல பல வழிகளில முயற்சி செய்தார். ஆனால் அந்த முயற்சி எல்லாமே தோல்வி அடைந்தது. இரணியகசிப்புக்கு ஹோலிகா என்ற சகோதரி இருந்தாள். அவள் மாய போர்வையை வரமாக பெற்றிருந்தாள். அதன்படி ஒரு பெரிய தீ மூட்டி அதில் பிரகலாதனுடன் அமர்ந்தாள். அப்போது பிரகலாதன் மகாவிஷ்ணுவை வேண்டியதும் அந்த போர்வை பறந்து பிரகலாதனை மூடிக்கொண்டது. ஹோலிகா நெருப்பில் எரிந்து உயிர் விட்டாள். தீயிலும் பிரகலாதன் சாகாமல் இருப்பதை பார்த்த மக்கள் பிரகலாதனை பாராட்டினார்கள். இவ்வாறு ஹோலி பண்டிகை உருவானது. இந்த ஹோலி பண்டிகைக்கு முன்தினம்தான் ஹோலிகா தகனம் என தீமூட்டி கொண்டாடப்படுகிறது. இப்படி தீங்கிழைக்க நினைத்த ஹோலிகா தீயில் பலியானதை ஹோலி என கொண்டாடப்பட்டு வருகிறது. வட மாநிலங்களில் இந்த ஹோலி பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். பல வண்ணங்களை பூசி தீ மூட்டி பல வண்ணங்களை பூசிக்கொண்டு ரொம்ப சந்தோஷமாக ஆடி பாடுவாங்க. ஹோலிகாவை தீயிலிட்டு எரித்த அந்த நாள் தான் ஹோலி பண்டிகையாக கொண்டாடப்படுது. இந்த ஹோலி பண்டிகை அன்றுதான் தீயவை அனைத்தும் அழிந்ததாக சொல்லப்படுது. அன்றைய தினத்தில் மார்ச் 4 புதன்கிழமை அன்று மாலை 6:48 இந்த நேரத்தில் ஒரு பேப்பரை எடுத்து நம்ம மனதில் உள்ள தீய எண்ணங்களை லைனாக எழுதி அந்த பேப்பரை எரிச்சிடணும். எரித்து அது சாம்பலான பிறகு அந்த சாம்பலை எடுத்து கால்படாத இடத்துல அல்லது நீர் ஓடைகளில் விட்டுடணும். அல்லது ஒரு பேப்பரில் அந்த சாம்பலை மடித்து கால்படாத இடத்துல போட்டுடணும். நம்ம மனதில் உள்ள தீய எண்ணங்கள் அன்றோடு அழிந்து விட்டது என்று நினைத்து கொண்டு மாலை 6:48 மேலே இதை மறக்காமல் செய்யுங்க. நம் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் அன்றோடு அழிந்து